வணக்கம் நண்பர்களே. இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட் 2023 அரசாங்கம் நியூ டேக்ஸ் ரெஜிமில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து டாக்ஸ் ஸ்லாப்ஸை வந்து பெருசாக்கியிருந்தாங்க, இன்கம் டேக்ஸ் ரேட்டை குறைச்சிருந்தாங்க. இதனால் நியூ டேக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணுறது மூலியமாக வருமான வரி குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்தில் நம்மள இருக்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்னன்னாக்க, இப்போது நியூ டேக்ஸ் ரெஜிமில் தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்களே, நம்ம வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு மாறிடலாமா, இல்லை ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லேயே நம்ம இருந்துடலாமா, எதில் வந்து நமக்கு வருமான வரி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். உங்களுக்கு பதில் சொல்கிற விதத்தில், உங்களுக்கு உதவுகிற விதத்தில் இந்த வீடியோவில் நம்ம இந்த மாற்றங்களை ஒரு டீட்டெயில்டு எக்ஸாம்பிள்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை விட முக்கியமாக ஒரு எக்ஸல் கால்குலேட்டர் நம்ம வந்து உருவாக்கி அதையும் வந்து நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போட போகிறோம். இந்த எக்ஸல் கால்குலேட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு சரியான டாக்ஸ் ரெஜிம் எது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ இறுதி வரை கவனமாக பாருங்கள். இந்த எக்ஸல் கால்குலேட்டருடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் உங்களுடைய டேட்டாவை நீங்கள் ஃபீட் பண்ணால் போதும். உங்களுடைய இன்கம் என்ன, உங்களுடைய எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் என்ன, இதை ஃபீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கால்குலேட்டரை வந்து உங்களுக்கு எந்த சரியான ரெஜிம் எதுன்றது உங்களுக்கு சொல்லிடும். சரி, இப்போது உங்களுக்கு நீங்கள் டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது தெரியலனா அந்த வீடியோ ஒரு தடவை நீங்கள் பார்த்துறது பெட்டர். இப்போது இந்த பட்ஜெட் 2023 என்னென்ன சேஞ்சஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க, அதுவும் நியூ டாக்ஸ் ரெஜிமில் 6 சேஞ்சஸ். 1, இந்த ஸ்லாப் வந்து 6லேருந்து 5 குறைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் உண்டான இன்கம் டேக்ஸ் ரேட்டை வந்து மாற்றி அமைச்சிருந்தாங்க. 3வது, முக்கியமாக எந்த விதமான டிடக்ஷனும் இல்லாத நியூ டாக்ஸ் ரெஜிமில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாய் அலவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4வது, அந்த நோ இன்கம் டேக்ஸ் அந்த ரிபேட் ஸ்லாபை வந்து 5லேருந்து 7 லட்சமாக அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இது நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு மட்டும்தான். இப்போ உங்களுடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் வந்து 7 லட்சம் ரூபாய் அல்லது அது கம்மியாக இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு எந்த விதமான வருமான வரியும் கிடையாது நியூ டாக்ஸ் ரெஜிமில். 5வது, இது ரொம்ப அதிகமான வருமானம் 5 கோடிக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சர்சார்ஜை வந்து 37%லேருந்து 25% குறைச்சிருந்தாங்க. 6வது, மிக மிக முக்கியம், இனிமேல் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் வேணும்னாக்கா நீங்கள் போர்ட்டலில் போய் ஆட் பண்ணணும். இதுதான் இந்த 6 சேஞ்சஸ். சரி, இப்போ வந்து இது பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த நியூ டாக்ஸ் ரெஜிமுடைய ஸ்லாப் ரேட்டையும் பட்ஜெட்டுக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட சேஞ்சஸையும் வந்து நான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் சைடில் போட்டு காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா 6 ஸ்லாப் இருக்குது. 2.5லேருந்து 5, 5லேருந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு 2.5 லட்சம் ஸ்லாப்பு. இப்போது புதுசாக வந்த சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 லட்சம் ரூபாயா ஜீரோ டாக்ஸ் ரேட் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் 3 லட்சம் ரூபா கேப். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து குறைவு இதோட கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா, இதுதான் மாற்றம். இப்போது ஓல்டு டாக்ஸ் ரெஜிமுக்கும் புதுசாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அந்த நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. 2.5 லட்சம் வரையும் எந்த டாக்ஸும் கிடையாது. 2.5லேருந்து 5 வரையும் 5%, 5லேருந்து 10 லட்சம் வரையும் 20%, 10 லட்சத்துக்கு மேலே 30%. இது நியூ டாக்ஸ் ரெஜிமில். சரி சார், இப்போது இது மட்டும் வந்து உங்களுக்கு இதுக்குண்டான வித்தியாசம் கிடையாது. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்க, நிறைய எக்ஸம்ஷன்ஸ், உதாரணத்துக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எக்ஸம்ஷன், லீவ் ட்ராவல் அலவன்ஸ் எக்ஸம்ஷன் இதெல்லாம் உண்டு. நிறைய டிடக்ஷன்ஸ், உதாரணத்துக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ATC, CD 1B, அப்புறம் ATD மெடிக்கல் இன்சூரன்ஸ், இதில் பலவிதமான டிடக்ஷன்ஸ் இதில் அலௌட் பண்ணுவாங்க. ஆனால் நியூ டாக்ஸ் ரெஜிமை பொறுத்தவரை எந்த விதமான எக்ஸம்ஷனும் அலௌட் கிடையாது, பல டிடக்ஷன்ஸ் அலௌட் கிடையாது. ரீசண்டாக இப்போ இந்த வந்த மாற்றம் வரையும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கூட அலௌட் கிடையாது. ஆனால் இப்போது அனௌன்ஸ் பண்ணதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் அலௌட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த 2 மேஜர் டிஃப்ரென்சஸை வச்சுட்டு இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளார போயிடலாம். முதல் எக்ஸாம்பிள், ரமேஷ். இவருடைய டோட்டல் கிராஸ் இன்கம் வந்து 7,40,000 ரூபா. சரிங்களா, 7,40,000 ஒரு நான் காரணத்தோடு தான் எடுத்திருக்கேன். இப்போது இவருடைய இன்கமுடைய பிரேக்கப் இது தான். இவருடைய பேசிக் வந்து 3,60,000 ரூபாய், HRA வந்து 1,80,000 ரூபாய், ஸ்பெஷல் அலவன்ஸ் மீதி பேலன்சிங் ஃபிகர் 2 லட்சம் ரூபாய், டோட்டல் கிராஸ் சேலரி 7,40,000. இவர் வந்து சென்னையில் வசிக்கிறாருன்னு வச்சுப்போமே. இவர் வந்து PPF வந்து ஒரு 40,000 ரூபாய் போடுறாரு. தனக்கும் தன்னோட ஃபேமிலிக்கும் 16,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அப்பார்ட்மெண்ட்டோடைய மாத வாடகை 10,000 ரூபாய். சரிங்களா, இப்போ இவருக்கு HRA எக்ஸம்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நேரடியாக நீங்கள் ரெண்ட் எடுக்கக்கூடாது. இந்த 3 கால்குலேஷனில் எது மினிமமோ அதான் எடுத்துக்கணும். அதாவது ஆக்சுவலாக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது 1,80,000 ரூபாய். ரெண்டாவது, இவர் சென்னை மெட்ரோ சிட்டியில் இருக்கிறதுனால 50% ஆஃப் பேசிக். 50% ஆஃப் பேசிக் எவ்வளோ? 50% ஆஃப் 3,60,000,
1,80,000. அப்புறம் மூணாவது அவர் ஆக்சுவலாக எவ்வளோ ரெண்ட் கொடுத்தாரோ அதுலேருந்து 10% ஆஃப் பேசிக்கை நீங்கள் கழிச்சிடணும். ஆக்சுவலாக ரெண்ட் கட்டினது எவ்வளோ? 10,000 × 12 மாதம். ஸோ 1.2 lakhs மைனஸ் 10% ஆஃப் இந்த பேசிக் 36,000 ரூபாய். ஸோ 1,20,000 மைனஸ் 36,000 ரூபாய் போட்டோம்னாக்க 84,000 ரூபாய் வருது. இது மூணுலேயுமே கம்மி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 84,000 ரூபாய் தான் வந்து உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன். சரிங்களா? சரி, இப்போ இதை வச்சுட்டு நம்ம ரெண்டு டேக்ஸ் ரெஜீம்லேயும் எவ்வளவு வந்து டேக்ஸ் இவர் கட்டணுன்றதை நம்ம பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம், ரைட் சைடில் நியூ டேக்ஸ் ரெஜீம். எவ்வளோ டேக்ஸுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நெட் taxable இன்கம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்த்த அந்த 7,40,000ன்றது வந்து இவருடைய கிராஸ் taxable இன்கம் தான். நெட் taxable இன்கம்க்கு வந்து நம்ம இந்த டிடக்ஷன்ஸ்லாம் கழிக்கணும். முதல்ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரெண்டுலேயுமே அப்ளிகபிள், கழிச்சிடலாம். அடுத்தது ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் 84,000 ரூபாய் ஓல்டு டிடக்ஷனில் மட்டும்தான் கழிக்க முடியும், நியூ ரிஜீமில் முடியாது. அதே போல் பிபிஎஃப் சேவிங்ஸ் 40,000 ரூபாய் கழிச்சிடலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் 16,000 ரூபாயும் நம்ம கழிச்சிடலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிமில் வராது. ஸோ நெட் டாக்ஸபிள் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 7,40,000 மைனஸ் இது எல்லாத்தையும் கூட்டினா 1,90,000 ரூபாய் வரும். ஸோ நெட் டாக்ஸபிள் இன்கம் 5,50,000 ரூபாய் வரும். இதில் 7,40,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மட்டும் கழிச்சிட்டா 6,90,000 வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இதுதான் நெட் டாக்ஸபிள் இன்கம் ஒவ்வொரு ரிஜீம்லேயும். இவருடைய ஓவரால் கிராஸ் டாக்ஸபிள் இன்கம் ஒன்றா இருந்தாலும் ரெண்டு ரிஜீம்லேயும் நெட் டாக்ஸபிள் இன்கம் வேறு வேறையாக ஆகிடும். அதுக்கு காரணம் இந்த எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ். சரி, இப்போது வருமான வரியை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நெட் டாக்ஸபிள் இன்கம் 5,50,000 ஓல்டு ரிஜீமில். இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபு, அதுபடி நம்ம இதை 3 ஸ்லாபாக பிரிக்க முடியும். முதல் 2.5 லட்சம், 2.5லேருந்து 5.5 லட்சம், அப்புறம் 5,500 5,50,000 ரூபாய். சரிங்களா? ஸோ இந்த முதல் 2.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. 2.5லேருந்து 5 லட்சத்துக்கு 5% டேக்ஸ், ஸோ 12,500. அடுத்த 50,000 ரூபாய் 5லேருந்து 5.5 லட்சத்துக்கு உங்களுக்கு 20% டேக்ஸ், ஸோ 10,000 ரூபாய். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் வந்து 22,500 ரூபாய். இது ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமில். இதுவே நியூ டேக்ஸ் ரெஜீமில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் 6,90,000. நம்ம அந்த ஸ்லாப்ஸ் பார்த்த மாதிரி இதையும் 3 ஸ்லாபாக பிரிக்கிறோம். முதல் 3 லட்சம், 3லேருந்து 6 லட்சம், 6லேருந்து 6,90,000. ஸோ முதல் 3 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. அடுத்த 3லேருந்து 6 லட்சத்துக்கு 5% டேக்ஸ், ஸோ 15,000 ரூபாய். அடுத்து 6லேருந்து 6,90,000 ரூபாய் வரையும் இவருக்கு 10% இன்கம் டேக்ஸ், ஸோ வந்து 90,000ல் 10% 9,000 ரூபாய். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 24,000 ரூபாய் டேக்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு வரும். ஆனால் பொறுங்க, இதில் முக்கியமான ஒரு சேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த டேக்ஸ் ரிபேட் ஸ்லாப் 5 லட்சத்துலேருந்து 7 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கே அப்ளை ஆகும். இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 6,90,000, இது 7 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறதுனால அரசாங்கம் இந்த 87A அப்படின்ற செக்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு இவர் கட்ட வேண்டிய டேக்ஸை மொத்தமாக ரிபேட் பண்ணிடும். ஸோ இந்த நபர் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுத்திருந்தார் அப்படின்னாக்க இவர் கட்ட வேண்டிய வருமான வரி சைபர் எதுவுமே இவர் கட்ட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த சிச்சுவேஷனில் இவருக்கு ஏற்ற டேக்ஸ் ரெஜிம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நியூ டேக்ஸ் ரெஜிம் தான். சரி, அடுத்த எடுத்துக்காட்டு போயிடலாம். கொஞ்சம் அதிகமான சேலரி எடுத்துக்கலாம். சுரேஷ் 16 லட்ச ரூபா கிராஸ் சேலரி வாங்குறாரு. இவருடைய பேசிக் 7 லட்சம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 3 லட்சம், பேலன்சிங் ஃபிகர் ஸ்பெஷல் அலவன்ஸ்னு போட்டிருக்கோம். இவருடைய சம்பளம் அதிகம் இல்லையா, ஸோ பிபிஎஃப்ல வந்து 1.5 லட்ச ரூபா போடுறாரு. என்பிஎஸ்ல 75,000 ரூபாய் போட்டு வைக்கிறாரு. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தனக்கு வந்து தனக்கும் தன்னுடைய ஃபேமிலிக்கும் 30,000 ரூபா போடுறாரு. தன்னுடைய சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறாரு. அதோடைய ப்ரீமியம் 60,000 ரூபாய். இவர் வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு. மாத வாடகை 25,000 ரூபாய். சரிங்களா? இவருடைய ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் எவ்வளோ வரும்? அதே போல் லீஸ்ட் ஆஃப் 3 ரூல் தான். இது மூணுலேயும் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ பெய்ட், அப்புறம் 50% ஆஃப் பேசிக், அப்புறமா ஆக்சுவல் ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் பேசிக். இது மூணில் எது கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் ரெண்ட் பெய்ட் 3 லட்சம் மைனஸ் 10% ஆஃப் 7 லட்ச ரூபா. பேசிக் பார்த்தீங்கன்னாக்கா 70,000. ஸோ 3 லட்சம் மைனஸ் 70,000 2,30,000. ஸோ இதுதான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ இவருடைய ஹெச்ஆர் எக்ஸம்ஷன் 2,30,000 ரூபாய். இவருக்கு நம்ம நெட் டாக்ஸபிள் இன்கம் அப்புறம் வருமான வரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லெஃப்ட் சைடில் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், ரைட் சைடில் நியூ டாக்ஸ் ரெஜிம். கிராஸ் டாக்ஸபிள் இன்கம் 16 லட்சம் தான். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரெண்டுலேயுமே அப்ளிகபிள் ஆகும். ஹெச்ஆர் எக்ஸம்ஷன் நியூ டாக்ஸ் ரெஜிமில் அப்ளிகபிள் ஆகாது. ஏடிசி பிபிஎஃப் 1.5 லட்ச ரூபா போட்டிருந்தாரு, லிமிட்டும் 1.5 லட்சம். ஸோ இதில் அப்ளிகபிள் ஆகும். நியூ டாக்ஸ் ரெஜிமில் அப்ளிகபிள் ஆகாது. என்பிஎஸ் அவர் 75,000 ரூபா போட்டிருந்தாரு. ஆனால் 80CCD 1Bக்கு கீழே 50,000 ரூபாய் வரையும் தான் மேக்ஸிமம் வந்து டிடக்ஷன் அலவுட். ஸோ 50,000 ரூபாய் நம்ம போட்டிருக்கோம். நியூ டாக்ஸ் ரெஜிமில் அது கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் செல்ஃப் அவர் 30,000 ரூபாய் ப்ரீமியம் பே பண்ணினாலுமே மேக்ஸிமம் டிடக்ஷன் அலவுட் வந்து 25,000 ரூபாய் தான். ஸோ 25,000 ரூபாய் போட்டிருக்கோம். நியூ டாக்ஸ் ரெஜிமில் அது கிடையாது.
அவங்களுடைய சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ்க்கு அவர் 60,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டியிருக்காரு. ஆனால் இதில் மேக்ஸிமம் அலௌட் வந்து 50,000 ரூபாய் தான். ஸோ 50,000 ரூபாய் போட்டிருக்கோம். இது நியூ டாக்ஸ் ரெஜீமில் அலௌட் கிடையாது. ஸோ நெட் டாக்ஸபிள் இன்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓல்டு ரெஜீமுக்கு கீழே 16 லட்சம் மைனஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இது 5,55,000 ரூபாய் வரும். இந்த எல்லா டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன் சேர்த்தாக்க இது வந்து 10,45,000 ரூபாய். இதுவே நியூ டாக்ஸ் ரெஜீமில் 16 லட்சம் மைனஸ் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மட்டும் கழிச்சோம்னாக்கா 15,50,000 ரூபாய் வந்து உங்களுக்கு நெட் டாக்ஸபிள் இன்கமாக வரும். சரி, இப்போது நம்ம இன்கம் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்றத 2 ரெஜீம்லையும் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெட் டாக்ஸபிள் இன்கம் இதில் 10,45,000 ரூபா. முதல்ல ஓல்டு ரெஜீம் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஓல்டு ரெஜீமுடைய ஸ்லாப். சரிங்களா? நெட் டாக்ஸபிள் இன்கம் முதல் 2 லட்சத்துக்கு 0, 10 லட்சத்துக்கு மேலே 30%. 10,45,000ன்றதுனால இதை வந்து நம்ம வந்து 5 ஸ்லாபாக பிரிக்க போகிறோம். முதல் 2.5 லட்சத்துக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. அடுத்து 2.5லேருந்து 5 லட்சம் வரையும் வந்து இவருக்கு 5% இன்கம் டேக்ஸ் 12,500 ரூபாய். அடுத்து 5லேருந்து 10 லட்சம் ரூபாய் வரை இவருக்கு வந்து 20% இன்கம் டேக்ஸ். இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு 20% இன்கம் டேக்ஸ் போட்டோம்னாக்கா 1 லட்சம் ரூபாய். அடுத்து 10லேருந்து 10,45,000 ரூபாய். இந்த 45,000 ரூபாய்க்கு 30% இன்கம் டேக்ஸ். ஸோ 13,500 ரூபாய். இவர் ஓல்டு டேக்ஸ் ரெஜீமில் கட்ட வேண்டிய மொத்த வருமான வரி செஸ் இல்லாமல் 1,26,600 ரூபாய். சரிங்களா? சிம்பிள். அடுத்து நம்ம நியூ டேக்ஸ் ரெஜீமில் இவருக்கு எவ்வளோ சேலரின்ற எவ்வளோ இன்கம் டேக்ஸ்ன்னு பார்த்துடலாம். இதை நான் வந்து திரும்ப அந்த நியூ டேக்ஸ் ரெஜீமோட ஸ்லாப் ரேட்டை வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் போட்டிருக்கிறேன். இதை முதல் 3 லட்சம் எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. 3லிருந்து 6 லட்சத்துக்கு இவருக்கு 5% டேக்ஸ். ஸோ 15,000 ரூபாய். அடுத்து 6லிருந்து 9 லட்சத்துக்கு இவருக்கு 10% டேக்ஸ். ஸோ 30,000 ரூபாய். அடுத்து 9லிருந்து 12 லட்சத்துக்கு இவருக்கு 15% டேக்ஸ். ஸோ 45,000 ரூபாய். அடுத்தது 12லிருந்து 15 லட்சம் 20% டேக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த 3 லட்சத்தில் 20%னாக்கா 60,000 ரூபாய். அடுத்து மீதி 50,000 ரூபாய் தான். 15லேருந்து 15,50,000. இதுக்கு 30% டேக்ஸ். இதில் நான் 25 தப்பாக இருக்குது. 30% டேக்ஸ் பார்த்திங்கனாக்கா இது வந்து 15,000 ரூபாய். ஸோ இவர் கட்ட வேண்டிய மொத்த டேக்ஸ் பார்த்திங்கனாக்கா 1,65,000 ரூபாய். ஸோ இந்த சிச்சுவேஷனில் சுரேஷுக்கு ஏற்ற டேக்ஸ் ரெஜீம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு டேக்ஸ் ரெஜீம் தான். ஏன்னாக்கா அதில் தான் அவருக்கு வருமான வரி கம்மியாக இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம இந்த 2 எடுத்துக்காட்டும் நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். டிடக்ஷன் அதிகமாக இருந்தால் ஓல்டு டேக்ஸ் ரெஜீம், இல்லைனாக்கா நியூ டேக்ஸ் ரெஜீம். இது ஆனால் உங்களுக்கு இந்த 2 சிச்சுவேஷன் அப்ளிகபிள் ஆகாது. இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு கேல்குலேட்டர் உருவாக்கியிருக்கோம். இந்த கேல்குலேட்டர் எங்கே சார் போய் எடுக்கிறது? இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் போங்க. டிஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னாக்க அங்கே உங்களுக்கு எக்ஸல் கால்குலேட்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸல் கால்குலேட்டரில் எது வந்து அப்ளிகபிள் ஃப்ரம் 2023 to 2024 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பேஸ்ட் ஆன் பட்ஜெட் 2023. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு லிங்க் வந்து பழைய லிங்க்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. இந்த புது லிங்க் பேஸ்ட் ஆன் பட்ஜெட் 2023 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னொரு லிங்க் ஓப்பன் ஆகும். இது வந்து உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். நீங்கள் நேரடியாக அதில் எடிட் பண்ணக்கூடாது. உங்களால் எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? லாக் ஆகிருக்கும். நீங்கள் இந்த எக்ஸல் கால்குலேட்டரை உங்களுடைய பிசியில் டவுன்லோட் பண்ணணும். ஃபைல் போயிட்டு டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் அஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். சரிங்களா? இப்போ இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எனேபிள் எடிட்டிங் கொடுத்துட்றேன். இப்படி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கீழே எழுதியிருக்கேன். இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய செல்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். மற்ற செல்ஸ் எல்லாம் லாக்டு. நீங்கள் அதை ஃபில் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ண முதல் எக்ஸாம்பிள் தான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு 7,40,000 ரூபாய். அவருக்கு வந்து ஹெச்ஆர் எக்ஸாம்ஷன் 84,000 ரூபாய். அப்புறம் வந்து அவர் பிபிஎஃப் 40,000 ரூபாய். அவர் வந்து கட்டின ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 16,000 ரூபாய். ஸோ அவருக்கு இன்கம் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓல்டு ரெஜிமில் 22,500, நியூ ரெஜிமில் டேக்ஸ் எந்த டேக்ஸும் கிடையாது. ஸோ எந்த டேக்ஸ் ரெஜிம் பெட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூ ரெஜிம் தான். சரிங்களா? நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 10 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு சேலரி. சரிங்களா? இதுதான் அவருடைய கிராஸ் டோட்டல் இன்கம். சரிங்களா? இப்போது வந்து நம்ம இந்த டிடக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகம் பண்ணிடலாம். ஹெச்ஆர்ஏ வந்து ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோமே. ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் 1 லட்ச ரூபா. பிபிஎஃப் வந்து அது வந்து ஒரு 75,000 ரூபா போடுறாருன்னு வச்சுப்போமே. 75,000 ரூபா போடுறாரு. சரி, அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 20,000 ரூபா கட்டுறாரு. பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு
30,000 கட்டுறாரு. அவருடைய பேரண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க இவருக்கு ஓல்டு ரெஜிமில் 57,500 வந்து இவருக்கு டேக்ஸ், நியூ ரெஜிமில் 52,500 தான். இப்போவும் வந்து இவருக்கு நியூ ரெஜிம் தான் பெட்டர். ஒருவேளை இவர் வந்து இந்த பிபிஎஃப்பில் வந்து ஒரு 1,00,000 ரூபா போடுறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 ரெஜிம்லையுமே ஈக்குவலான இன்கம் டேக்ஸ் தான், 52,500 தான். சரிங்களா? ஸோ இவர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணாலும் அவருக்கு ஒரே மாதிரியான வருமான வரி தான் வருது. இப்போ நான் இந்த டிடக்ஷனை இன்னும் அதிகம் பண்ணுறேன். இந்த பிபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் 1,25,000 போடுறேன். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓல்டு ரெஜிமில் உங்களுக்கு வருமான வரி உங்களுக்கு குறைஞ்சிருது. ஸோ இந்த ரெஜிம் பெட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓல்டு ரெஜிம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்துடுது. செஸ்ஸோட வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் இங்கே போட்டிருக்கோம். அப்புறம் நெட் அவருக்கு இன்கம் டேக்ஸ் போக மொத்தம் அவர் கையில் எவ்வளோ வந்து சேலரி வரும்ன்றதையும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய இன்கம் என்ன, உங்களுடைய டிடக்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இன்னமும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒருவேளை ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் போடலாம், இல்லை என்பிஎஸ் போடலாம். என்பிஎஸ் வந்து நீங்கள் வந்து 75,000 ரூபாய் நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு 50,000 ரூபாய் தான். அதாவது மொத்தமாக இந்த ஏடிசிசிடி 1B ரெண்டும் சேர்த்து நான் வந்து 2.25 லட்சம் போட்டாலுமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 2 லட்சம் ரூபாய் தான் வந்து உங்களுக்கு இந்த சிசிடி 1B கீழே வந்து உங்களுக்கு அலவுட். ஸோ அந்த கேல்குலேஷனையும் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு 60,000 ரூபாய் கட்டினாலுமே மேக்ஸிமம் இதுலேருந்து 50,000 ரூபாய் தான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா, 30,000 ரூபாய் வந்து செல்ஃப் ப்ரீமியம் கட்டுறோம், 60,000 பேரண்ட்ஸ் ப்ரீமியம் கட்டுறோம்னாக்கா மேக்ஸிமம் வந்து 50 + 25 தான் இது எடுத்துக்கும். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இன்பில்ட். நீங்கள் கேர்ஃபுல்லாக கேல்குலேட் பண்ண வேண்டியது இந்த ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன், எல்டிஏ, அப்புறம் இந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி போடணும். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்சுவல் ஃபிகர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேல்குலேட்டரே வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். நான் ஃபைனலாக வேறு ஒரு ரொம்ப ஹை இன்கம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன். ஒரு நபருக்கு 25 லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு வந்து டோட்டல் இன்கம். அவர் வந்து அவருடைய ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் நிறைய சம்பளம் வாங்குறாரு, பெரிய வீட்டில் இருக்கலாம். ஸோ ஒரு வேளை 2.5 லட்சம் ரூபாய் போடலாம், 2,50,000 ரூபாய். அவர் வந்து என்பிஎஸ்சில் ஒரு 75,000 போடுறாரு. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிசியில் வந்து 1.5 லட்சம் ரூபாய் பிபிஎஃப்லையோ இல்லை இஎல்எஸ்எஸ்லையோ போடுறாரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஓல்டு ரெஜிம் கீழே இவருடைய இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3,90,000 ரூபாய். டிடக்ஷன் வந்து 5,75,000 ரூபாய். சரிங்களா? ஸோ இவருக்கு ஓல்டு ரெஜிம் தான் சிறந்தது. ஸோ இந்த கால்குலேட்டரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக சிஸ்டமில் எடிட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சரி சார், இப்போ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது இந்த சேஞ்சஸ்லாம் எப்பப்போ எஃபெக்டிவ், இது இந்த வருஷத்துக்கு எஃபெக்டிவாக அரசாங்கம் சொன்னதை பொறுத்தவரையும் இது வந்து 1 ஏப்ரல் 2023, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023-24 தான் இது அப்ளிகபிள். இது பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண அப்புறம் இந்த ஆண்டுக்கு, இந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது 2022-23 ஃபினான்ஷியல் இயருக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் இன்னும் நிறைய கிளாரிட்டி கொடுக்குற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக ஒரு டாக்ஸ் பேயராக, ஒரு அவேர் இன்வெஸ்டராக நாம் என்ன பண்ணணும்? உங்களுடைய டோட்டல் இன்கம் என்ன, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் என்னன்றதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, இல்லை பிளான் பண்ணிக்கோங்க. அதை வச்சுட்டு உங்களுடைய எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸை இந்த கால்குலேட்டர் டவுன்லோட் பண்ணி இதில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து உங்களுக்கு எதில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கம்மியாக வருதுன்றதை பார்த்து அதை சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கால்குலேட்டரும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.